முட்டு கொடுத்தது போதும் சார், ரீல் அந்து போச்சு. திமுக உடன்பிறப்புகள் ஃபயர் விடுவதை காட்டிலும் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஓவர் டைம் பார்த்து ஃபயர் விட்டுருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே பேசும்போது சில சமயம் 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்றுதான் சொல்வார். ஆனால் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் 90% வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றிவிட்டதாக சொல்றாரு. இப்படி அவர் பேசும்போது காங்கிரஸ் கரைவேட்டி கட்டி கொண்டிருந்தாரா, இல்லை கருப்பு சிவப்பு கரைவேட்டி கட்டி கொண்டிருந்தாரா என்று அவருக்கும் தெரியல, நமக்கும் புரியல. ஏன் சார், இந்த நீட் ஒழிப்பு, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் மானியம், நகைக்கடன் தள்ளுபடி, பழைய ஓய்வூதிய திட்டம் போன்றவையெல்லாம் மீதி 10% வாக்குறுதியில் வருமா, இல்லை அதையும் நிறைவேற்றி விட்டார்கள் என்று முட்டு கொடுக்க போறீங்களா? அதைவிட ஒரு மகா மட்டமான விஷயம் என்னவென்றால், காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயக்குமார் மரணத்தை பற்றி கேள்வி கேட்டபோது அதை நாங்கள் அரசியலாக்க விரும்பல என்று கூறுகிறார் செல்வ பெருந்தகை. இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவர் என்று நம்பி அந்த கட்சிக்காக உழைக்கும் தொண்டர்கள் பாவம் இல்லை. அடுத்து ஃபயர் விடும் இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் வைகோ. அவர் பெயரை சொன்னவுடன் அவர் எந்தெந்த அளவுக்கு முட்டு கொடுத்திருப்பார் என்று நீங்களே இந்நேரம் கற்பனை செய்து கொண்டிருப்பீர்கள். அதனால் அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் செய்ய தேவை கிடையாது. இந்த மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் மாங்கு என்று முட்டு கொடுப்பதில் தான் திமுக தன்னுடைய பிழைப்பை ஓட்டி கொண்டிருக்கு. ரொம்பவும் கவலைப்பட வேண்டாம். எல்லா ஆட்டமும் ஜூன் 4ஆம் தேதி வரைதான். அன்று தமிழக மக்கள் திமுகவிற்கு கொடுக்க போகும் மரண அடியில் அவர்களும் அவர்களின் கூட்டணி கட்சியினரும் சப்த நாடியும் ஒடுங்கி அடங்கி இருக்க போறாங்க.